بعد البناية عم تولع، عم بشيلوا العالم. يا الله يا الله ما يكون في حدا. மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். ஈரானுக்கு எதிரான கடல் முற்றுகையை அமெரிக்கா நீக்குவதாக அதிரடி அறிவிப்பு. பேச்சுவார்த்தையை குழப்பும் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய சதி. இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்ட வெள்ளை மாளிகையினுடைய உயர் அதிகாரிகளை அதிரடியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவி நீக்கியதால் பெரும் அதிர்ச்சி இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கு என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடைய அதிரடி அறிவிப்பால இப்போது ஈரான் மிகப்பெரிய ஒரு குதூகலிப்புல இருக்குது. இஸ்ரேலுக்கு அது மிகப்பெரிய ஒரு எரிச்சலை உண்டு பண்ணிருக்கு. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொண்ட கடல் வழி முற்றுகையை உடனடியாக நீக்குவதாக டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக அறிவிச்சிருக்கிறாரு. அதுபோக கடல் போக்குவரத்துக்காகவும் கடல் வர்த்தகத்துக்காகவும் கப்பல் போக்குவரத்துக்காகவும் ஈரான் அதனுடைய முற்றுகையை உடனடியாக நீக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லி இருந்தது மட்டுமல்லாம அமெரிக்கா ஈரான் இடையே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தம் இப்போது நிறைவுக்கு வந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவருடைய அறிக்கையில சொல்லி இருந்தாரு. ஹோர்முஸ் ஜலசந்தியை முதலாவது மூடியது ஈரான் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில தான் அதை செஞ்சாங்க. உடனடியாக அதற்கு மேல் மற்றொரு முற்றுகையை அமெரிக்கா மேற்கொண்டிருந்தது. அமெரிக்கா சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடல் வழி முற்றுகையை நீங்க நீக்கணும், சர்வதேச கடல் போக்குவரத்துக்கு நீங்க அதுக்கான வழிவகைகளை செய்யணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை தான் இதுவரைக்கும் முன் வச்சாங்க. ஈரான் சொன்ன ஒரு விஷயம் தான், முதலாவது நீங்க முற்றுகையை நீக்குங்க, அதுக்கு பிறகு நாங்க முற்றுகையை நீக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்துல விடாப்பிடியாக இருந்ததன் காரணமாகத்தான் இத்தனை நாட்கள் இது இழுபறையில இருந்தது. இப்போது ஈரான் தனது கொள்கையில விடாப்பிடியாக இருந்து நீங்க முதல்ல அதை நீக்குங்க, பிறகு நாங்க உடனடியாக நீக்கிறோம் அப்படின்னு ஒப்பந்தத்துக்கு வந்ததன் காரணமாக முதலாவது அமெரிக்கா தான் மேற்கொண்ட கடல் வழி முற்றுகையை நீக்குவதாக அறிவிச்சிருக்கு. இந்த ஒரு விஷயத்துல ஈரானுக்கு கிடைத்திருக்கிற முதல் வெற்றியாகத்தான் இப்போது ஈரான் பார்க்குது. இந்த ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது என்பதில் பெஞ்சமின் நெதன்யாகு ரொம்ப குறியாக இருந்தாரு. நேற்றைய தினம் பைரூத் லாகியா மீது அதிரடியான ஒரு தாக்குதலை நடத்தினாரு. இந்த தாக்குதலின் காரணமாக 3 பேர் இறந்ததோட 15 பேர் படுகாயம் அடைந்தது மட்டுமல்லாம பல்வேறு கட்டடங்கள் சுக்குநூறாகியதும் வர்த்தக நிலையங்கள் தீக்கிரையான சம்பவமும் பதிவாகி இருந்தது. இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு எப்படியாவது ஈரானை யுத்தத்துக்குள்ள கொண்டு வந்துடணும், ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தணும், அண்ணன் பக்கபலமாக தாக்குதல் நடத்துவாரு, ஒட்டுமொத்தமான ஒப்பந்தங்களும் முடிஞ்சு போகும் அப்படின்னு ஒரு கனவோடும் ஆசையோடும் ஆர்வத்தோடும் லாகியா மீது அதிரடியான ஒரு தாக்குதலை நடத்தினாங்க. உடனடியாக ஈரானுடைய எதிர்வினை என்னவா இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹாத்தமுல் அம்பியா தலைமையகத்தினுடைய துணை தளபதி விட்ட எச்சரிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த வாரம் இஸ்ரேல் மீது பதிலடி தாக்குதல் நடத்தியது போல இஸ்ரேல் மீது அதிரடியான பதில் தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை விட்டிருந்தாரு. செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் ரிலாயி என்ன அவருடைய கன்னடத்தை தெரிவிச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போது ராஜதந்திர வழியில ஒரு ஒப்பந்தத்துக்கு கிட்ட நாங்க இருக்கிற சூழ்நிலையில இது அடையவனமாக இருந்தால் இஸ்ரேல் மீது அதிரடியான தாக்குதலை நடத்தி பதிலடி வழங்கினா மட்டும்தான் இந்த ஒரு இலக்கை அடைய முடியும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை விட்டாரு. இந்த ஒரு எச்சரிக்கை இவர் வார்த்தையால இருக்காது. அதிரடியாக ஒருவேளை தாக்குதலை இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திடுவாங்க, பதில் தாக்குதலை இஸ்ரேல் நடத்திட்டா இந்த பேச்சுவார்த்தை நிச்சயமாக நின்று போகும் அப்படின்னு அடிப்படையில தான் உடனடியாக அமெரிக்க ஜனாதிபதி தானாக முன் முதலாவது தமது கடல் முற்றுகையை நீக்கி இருக்கிறாரு. ஒவ்வொரு தாக்குதலை நடத்துவதற்கு முன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்போட தொலைபேசியில பேசி அது சம்பந்தமான விடயங்களை தெளிவுபடுத்தி தான் பெஞ்சமின் நெதன்யாகு அனைத்து தாக்குதலையும் நடத்தினாராம். ஆனா இந்த ஒரு தாக்குதலை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு சொல்லாம கொள்ளாமலே இந்த ஒரு தாக்குதலை அமெரிக்காவின் மத்திய கட்டளை தலைமையகத்துக்கு மட்டும் சொல்லிவிட்டு இந்த தாக்குதலை நடத்திருக்கிறது. எதனால இந்த விரிசல், ஏன் இப்படியான ஒரு விஷயத்தை செஞ்சாரு, எதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு தகவல் சொல்லல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு 2 காரணங்கள் சொல்றாங்க. ஒன்று இந்த தாக்குதலை உடனடியாக மிரட்டி நிறுத்திடுவாரு அப்படின்ற ஒரு விஷயமும், அதுபோக இப்போது அமெரிக்க ஜனாதிபதிக்கும் பெஞ்சமின் நெதன்யாவுக்கும் இடையில பாரிய விரிசல், உறவுல பாரிய விரிசல் ஏற்பட்டு இருப்பதனால இனி எதுக்கடா உன்னிடம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தன்னிச்சையாகத்தான் இந்த ஒரு தாக்குதலை நடத்திருக்கிறாரு. ஒரு மரபுக்காகவும் ஒரு சடங்குக்காகவும் ஒரு கண் துடைப்புக்காகவும் அமெரிக்காவுடைய மத்திய கட்டளை தலைமையகத்துக்கு ஒரு தகவலை சொல்லிட்டு தான் இந்த ஒரு தாக்குதலை நடத்தி முடிச்சிருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் தான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம், இந்த பேச்சுவார்த்தையை குழப்பிடலாம், ஈரானை யுத்தத்துக்கு இழுத்து விட்டுறலாம், எப்படியாவது மேலும் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திடலாம் அப்படின்ற கனவோடு தான் இந்த ஒரு சதியை செஞ்சு முடிச்சாங்க. இந்த ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிற முதலாவது அம்சமே
அனைத்து துருவங்களிலும் யுத்த நிறுத்தம் 60 நாளைக்கு நீடிக்கப்படும் அப்படின்னு ஒரு விஷயம்தான். அது லெபனானையும் உள்வாங்கியதாக இருந்தது. இந்த ஒரு விஷயத்தை குழப்பும் வகையில தான் பெய்ரூத்தினுடைய லாகியா மீது இஸ்ரேல் அதிரடியான தாக்குதலையும் நடத்தி ஏதோ வகையில பேச்சுவார்த்தையை குழப்பி விட்டுறலாம், குட்டையை குழப்பி மீனை பிடிச்சிடலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்போடுதான் இந்த ஒரு சதியை பெஞ்சமின் நெதன்யாகு மேற்கொண்டிருந்தாரு. ஆனால் அந்த ஒரு சதியை கச்சிதமாக கையாண்டு ஈரானும் அமெரிக்காவும் இப்போது ஒப்பந்தத்தினுடைய மிக முக்கியமான கட்டத்துக்கு போயிருக்கு என்பதுதான் உலக அரங்கில் இப்போது பேசப்படுகின்ற மிக முக்கியமான செய்தியாக இருக்குது. இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி மேற்கொண்ட மற்றொரு நடவடிக்கையால இப்போது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு இடி விழுந்திருக்கு. பெஞ்சமின் நெதன்யாகுக்கு மிகப்பெரிய ஒரு கவலையை அது உண்டு பண்ணிருக்கு. அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளை மாளிகையில் இருக்கின்ற இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்ட 4 மிக முக்கியமான உயர் பதவிகள் இருந்த அதிகாரிகளை அதிரடியாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பதவி நீக்கம் செய்ததுதான் இப்போது பெஞ்சமின் நெதன்யாகுக்கும் மிகப்பெரிய ஒரு கவலையை உண்டு பண்ணியது மட்டுமல்லாம, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பெஞ்சமின் நெதன்யாகு இருவருக்கும் இடையான உறவுல மிகப்பெரிய ஒரு விரிசலும் ஏற்பட்டிருப்பதான பல்வேறு விமர்சனங்கள் இப்போது பேசப்படுது. இந்த ஒரு பணி நீக்கம் வெறும் பணி நீக்கம் அல்ல, பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு அடிக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை மணி அப்படின்னு ஒரு விஷயம் பேசப்படுது. பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிடம் இருந்து சென்ற தகவல் என்ன அப்படின்னா, உங்களது செயற்பாடுகளை மறுபரிசீலனைக்கு உட்படுத்துங்க, அமெரிக்காவை எச்சரிக்கும் வகையிலும் மத்திய கிழக்கில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய நேச நாடுகளுடன் தொடர்ச்சியாக நீங்க முரண்பட்டுக் கொள்கின்ற அரசியல் காய் நகர்த்தர்கள், அரசியல் செயற்பாடுகளை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு ஒரு விஷயமும், அதுபோக பெஞ்சமின் நெதன்யாகு என்ற ஒரு நபரினுடைய அரசியல் கொள்கைகளாலும் அதிருப்தி அடைந்திருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருந்தாரு. வாஷிங்டனில் இருக்கின்ற ஜசீராவுடைய செய்தியாளர் வாஜித் அவர்கள் எவ்வகையார் விமர்சனத்தை முன்வச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு பணி நீக்கம் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம்தான். ஆனா இவ்வளவு சீக்கிரமாக இந்த சூழ்நிலையில இது நடந்து முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் எதிர்பார்க்கப்படல அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு. இந்த பணி நீக்கம் குறித்து டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிற அமைப்புகள் மற்றும் பிற நபர்களுக்கான விசுவாசத்தின் அடிப்படையில் பணியாற்றியதன் காரணமாகத்தான் இந்த பணி நீக்கம் இடம்பெற்றது என்ற ஒரு விஷயத்தை டொனால்ட் ட்ரம்ப் பதிவு செய்திருக்கிறாரு. பெஞ்சமின் நெதன்யாகு அல்லது இஸ்ரேல் என்ற நாட்டுக்கு விசுவாசமாகவும் அவர்களை முன்னிறுத்தி செயற்பட்டதன் காரணமாகத்தான் இந்த ஒரு பணி நீக்கம் இடம்பெற்றிருக்கு. இதனால ரொம்ப நொந்து போனது பெஞ்சமின் நெதன்யாகு. யுத்தத்துக்காக அழைச்சது, யுத்தத்தை முடிச்சு தருவாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பட இருந்த சூழ்நிலையில தான் இப்போது இருந்த உறவுல பாதி உறவும் இல்லாமல் போற மாதிரி தமக்கு ஆதரவாக செயற்பட்ட ஒரே ஒரு குற்றச்சாட்டிற்காக பணி நீக்கம் செய்கிற இடத்துல தான் டொனால்ட் ட்ரம்ப் மட்டுமே பெஞ்சமின் நெதன்யாகுவுடைய உறவு இருக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. வெள்ளை மாளிகைக்குள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயற்பட்டு பதவி நீக்கம் செய்யப்பட்டவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்ல இருக்கிற முதலாவது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோகன் ஓர்டெக்ஸ், மத்திய கிழக்குக்கான அமெரிக்காவின் துணை சிறப்பு தூதுவர், அதாவது விட்கோஃபனுடைய துணை பதவியில் இருந்து செயற்பட்டவர். அவருடைய பதவியை பறிச்சாச்சு. மேரோ செரண்ட், தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய ஈரான் இஸ்ரேல் பிரிவினுடைய தலைவராக செயல்பட்டவர், அவருடைய பதவியும் பறிச்சாச்சு. எரிக், தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்காவினுடைய பிராந்தியத்தின் மூத்த இயக்குனரா, அவர பதவியும் பறிச்சாச்சு. மைக்கிள், வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவராக இருந்தவரா, இவருடைய பதவியை பறிச்சாச்சு. இப்படி வெள்ளை மாளிகைக்குள்ள இருந்தே இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயற்பட்டாங்க என்ற குற்றச்சாட்டுல இப்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக இவருடைய பதவிகளை பிடுங்கி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாரு. இந்த யுத்தத்துல நடந்திருக்கிற மற்றொரு ஆரோக்கியமான விடயம்தான் அமெரிக்க இஸ்ரேல் இடையான உறவுல மிக பாரிய அளவிலான விரிசல் ஏற்பட்டிருப்பதுதான். என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒரு நிரந்தரமான அமைதி உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.